அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிந்து வா வா வா, மணி இப்பவே 11:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் நட சாத்திடுவாங்க. வா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். என்னது கொஞ்ச நேரத்துல நட சாத்திடுவாங்களா? ஆமா சிந்து, இப்பவே பாரு கோவில்ல யாருமே இல்ல. 12 மணி வரைக்கும் தான் கோவில் திறந்திருக்கும். ஐயோ இது வேறயா? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேணி நீ போ, நீ போய் சாமி கும்பிடு, நான் வரேன். நீயும் வா. ஏய் நீ தானே சாமி கும்பிடணும் இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட. நீ போ. அங்க இருந்து இங்க கோவிலுக்கு நடந்து வந்தோமா, காலெல்லாம் வலிக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சி நின்னுக்கிறேனே. சரி ஓகே, இங்கே இரு, நான் போய் சுத்தி சாமி கும்பிட்டு இங்க வந்துடுறேன். வேணி எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15-20 நிமிஷத்துல வந்துடுறேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? சரி ஓகே. ஏய் கோவில்ல யாருமே இல்ல, நீ நாட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காத. ஆள் இல்லைன்னு சொல்லி நட சாத்திட்டு போயிட போறாங்க. அதான் நீ இருக்கேல, பாத்துக்கோ, என்னை விட்டுட்டு போயிடாத. அத எப்படி போவேன்? சரி சரி நீ போ. சரிமா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சரி வேணி. அடடடடா, இவனை கோவிலுக்கு வான்னு மெசேஜ் பண்ணோம். இப்ப அவனவல்ல நட சாத்திடுவாங்கனா இவனை சீக்கிரம் வர சொல்லணுமே. போடுறா போன, இவங்களுக்கு மத்தியில நான் படுற பாடு இருக்கே. சரி ஓகே, போன் பண்ணுவோம். என்ன பண்றான்னு தெரியலையே. ஹலோ. டேய் எருமை, எங்கடா இருக்க? ஸ்டேஷன்ல. இன்னும் ஸ்டேஷன்லயா? டேய் நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம்டா. வாவ் சூப்பர்மா. சூப்பரா? டேய் இன்னொரு half an hourல நட சாத்திடுவாங்களா? என்ன நட சாத்திடுவாங்களா? ஆமாடா, மணி 12 ஆக போகுதுல. ஓ 11 ஆயிடுச்சோ. சீக்கிரம் வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஊர் அம்மன் கோவில் தானே. ஆமாண்டா. நட சாத்திட்டாலும் பிரச்சனை இல்ல, பக்கத்துலயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் இருங்க. பக்கத்துல? ஏய் நீ எவ்வளவு நேரம் கழிச்சு வருவ? இப்பதான் என் ஒர்க் முடிஞ்சது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னது ட்ரெஸ் சேஞ்சா? என்னடா நடக்குது? ஓய் கோவிலுக்குன்னு சொன்னேல, யூனிஃபார்மோட ஷூ எல்லாம் போட்டுட்டு எப்படி கூட 5 மினிட்ஸ் ஆகும். நார்மல் ட்ரெஸ்ல வரேன். சரிதான், இன்னைக்கு நீ எங்கள ரோட்ல நிக்க வச்சிடுவ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு 5 நிமிஷம், இங்க இருந்து கோவிலுக்கு வர ஒரு half an hour. கரெக்டா ஒரு 35-40 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். 35-40? வேணி எங்க? சாமி கும்பிட கோயிலுக்குள்ள போயிருக்கா. நீ என்ன பண்ற? கூட போக வேண்டியதானே? உன்கிட்ட பேசணுமே. ஓ ஓகே ஓகே, சரி சாமி கும்பிட்டுட்டு வெளியே காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணு. ஓய் வாயாடி. 2 சமோசா வாங்கிக்குவேன். எப்படி நான் சிந்துன்னு சொன்னதும் 2 சமோசாங்கற? நீ அதான் சொல்ல வருவேன்னு தெரியும். சரி சரி, நீ மட்டும் சாப்பிடாத, வேணிக்கும் வாங்கி கொடு. வாங்கி சாப்பிடுமா, வந்துடுறேன். சரி சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் வா. எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா வேணிதான் நை நைங்கறா. இப்ப பாரு, சாமி கும்பிட்டு வந்ததும் வீட்டுக்கு போலாம் பா. அவளை சமாளிக்கிறதா பெரிய விஷயம். சிரிக்காதடா. சரிடி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரேன். ஏய் அதுக்காக ஸ்பீடெல்லாம் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ கவனமா வா. சரிமா. பிரச்சடவா? பை, வந்துடுறேன். சரிடா. வேணிக்கு சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு இவ்வளவு அலப்பறையா? இதுக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் முனையும் சொல்லிருக்கலாம் போல. வேணி, உன் சந்தோஷத்தை தனியா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். சிந்து சொல்ற மாதிரி அந்த ஊர் தலைமை மூர்த்திக்கு தண்டனை கிடைச்சதை மட்டும் நான் சொல்றதுக்காக இல்ல, இன்னொரு விஷயமும். சீக்கிரம் வரேன். ட்ரெஸ் அங்க இருக்கு. சுப்பிரமணி சார், கோவில் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு ஒரு 1 hourல வந்துடுறேன். நீங்க மேனேஜ் பண்ணிக்குவீங்களா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சுப்பிரமணி, நீங்க போங்க, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகே ஓகே சார். மினி ஒரு half an hour வந்துடுறேன். இன்னும் 40 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான். எப்படியும் கோவில் நட சாத்திடுவாங்க. வெளியே காஃபி ஷாப்க்கு தான் போனோம். வேணி இந்த பக்கம் எங்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. நாமளும் போனோம், அப்புறம் ஒரு ஆள் மாத்தி ஒரு ஆள் தேடிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே நிப்போ, வேணிதான் 10-20 நிமிஷத்துல வாரேனால, வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போய்க்கலாம். நிக்கிறதுக்கு பேசாம உட்காந்துட வேண்டியதான். அட அட, இன்னைக்கு என்னடா நமக்கேத்த மாதிரியே நம்ம சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த சரத்து இன்னும் 40 நிமிஷம் கழிச்சுதான் இங்க வருவானா? இந்த சிந்து வேணி அவளா போயிட்டு வரட்டும் இங்கே உட்காந்துட்டா. அப்ப நான் வேணி அங்க தனியா, இங்க சிந்து இங்க தனியா. ஓ என்னடா இது, இன்னைக்கு ஒரே கல்ல 2 மாங்காவால இருக்கு. ஃபர்ஸ்ட் டேய் பசுபதி, இத்தனை நாள் நீ முட்டாளா இருந்தது போதும், இன்னைக்கு அது புத்திசாலியா வில்லனா நடந்துக்கோ. அதுக்கு நம்மளோட யோசனை ரொம்ப முக்கியம். இப்ப சிந்து கிட்ட போய் வம்பிழுத்தோம், இந்த சித்தார்த் எங்க இருந்தாலும் வருவான். ஏன்னா இந்த சிந்துவை சுத்தி தான் சித்தார்த் இருப்பான். தேவையே இல்லாம அவன் கையால அடி வாங்கி நாம அசிங்கப்படுறதுக்கு
தனியா போயிருக்கிற வேணிய கவனிச்சுக்கலாம். ஐயோ இது கோவில் ஆயிப்போச்சே. என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன சிறுமிசமோ வம்போ எதுவுமே இழுக்க முடியாது. ஆனா இது நட சாத்துற டைம். ஆள் யாருமே இல்ல. இருக்கிற 1-2 பேரும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு அமைதியான இடத்துல தனியா வேணி. ஆனா கோவிலுக்குள்ள என்ன பண்ணலாம்? பசுபதி யோசி. இவளால நாமளும் லாக்அப்ல 4 நாள் கடந்தோம். நம்ம அம்மா இவளாலதான் 5 மாசமா இப்ப ஜெயில இருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் அமையாது. இவளால நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம். ஒரு வில்லைங்கிற கெத்தே இவளாலதான் போச்சு. இவள ஐயோ என்ன பண்ணலாம்? பசுபதி யோசிடா. கோவில்ல வச்சு என்ன பண்ணலாம்? கடைசி பூஜை அம்மன். அம்மன் கழுத்துல தாலி. சரியான சமயம். வேணி என்னை எந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்திருப்ப. நான் யோசிச்சது கரெக்ட் தான். உன் கழுத்துல இந்த கோவில வச்சு நான் தாலி கட்டிட்டா அப்புறம் உன்னால என்னடி பண்ண முடியும்? உன் பக்கத்துல கூட நான் நெருங்க கூடாதுன்னு என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தின. ஒரு ஆம்புலன் கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிருக்க. இன்னைக்கு வைக்கிறேன்டி உன் திமுருக்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. இப்போ இந்த நிமிஷமே தாலியை கட்டி என் வீட்டுக்கு உன்னை தரன்னு இழுத்துட்டு போறேன். எவன் என்ன கேப்பான்னு பாக்குறேன். போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? தூக்கி உள்ள போடுவானா? ஓடட்டும். 2-3 மாசத்துல வெளியே வரப்போறோம். ஆனா வேணி எனக்கு பொண்டாட்டி தானே. இந்த போலீஸ்காரன் வர எப்படி இன்னும் 1/2 hour ஆகும். சித்தார்த் வந்தாலும் இந்த சிந்து கிட்ட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். வேணி தனியா போயிருக்கா. அவ திரும்பி வர்றவங்கள கற்றா தாலிய. அம்மாடி கோவில் நட சாத்துற டைம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தாமா இருக்கு. நீ அப்படியே கோவில் பிரகாரத்தை மட்டும் ஒரு சுத்திட்டு கிளம்புமா, சரியா இருக்கும். சரிங்கய்யா. ம். அம்மா இன்னைக்கு உன்னை கடைசியா கும்பிட்டது நான் தான். எப்படி நான் உன்னை பார்க்க வரணும்னே நினைக்கல. எதிர்பார்க்காம வந்து உன்னை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. பிரகாரத்தை சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு கிளம்பலாம். சிந்து வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அம்மா எப்பவும் நல்லதே நடக்கணும். எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமேவும். அதை மட்டும் பாத்துக்கோ. ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொடுக்காத. என்ன ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதான். தாங்குற அளவுக்கு கஷ்டத்தை கொடு. இல்லாட்டி கஷ்டத்தை தாங்குற அளவுக்கு சக்தியை கொடு. ஏதாவது ஒன்ன குறைச்சா கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகேவா? ஐயோ பூசாரியும் கிளம்பிட்டாரே. வாட்ச்மேன் தான் நட சாத்துவாரு. பாரத்தை சுத்திட்டு கிளம்புவோம். இல்ல நம்மள உள்ள வச்சே பூட்டிட்டு போயிருவாங்க. ஐயா ஐயா சொல்லுமா. ஐயா நாங்க உள்ள இருக்கோம். வாட்ச்மேன் சொல்லிடுங்க. நாங்க உள்ள இருக்க மணிக்கு நட சாத்திடாம. சொல்லிடுறேமா. நீ ஒரு 10 நிமிஷத்துல வெளியே போயிடு. சரிங்க ஐயா. அப்பாடா சொல்லியாச்சு. இனி கொஞ்சம் ரிலாக்ஸா சுத்திட்டு போலாம். ஆஹா என்ன ஒரு நேரம். இன்னைக்கு அநியாயத்துக்கு நமக்கு நல்ல நேரமா இருக்கே. எல்லாமே நமக்கு சாதகமாவா அமையணும். ஒரு ட்விஸ்டே இல்லாம அது மாதிரி ஒரு விறுவிறுப்பு இல்லாம நம்ம கல்யாணம் நடக்க போகுது. சரி ஓகே நடக்கட்டும். ஓ சாரி கிளம்பியாச்சு. இந்து வெளிய வாசல்ல இருக்கா. சுத்தி யாருமே இல்ல. வேணி மாட்னியா? ஐயோ இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம். புது மாப்பிள்ள வெக்கமா வருது. மஞ்ச கயிறு இதோ அம்மன் கிட்ட இருக்கு. எடுத்துட்டு போவோம். டேய் புது மாப்பிள்ள வெக்கப்படாம போடா. அப்பதானே பொண்ணு நேருக்கு நேரா பார்த்து தாலி கட்ட முடியும். எவ்வளவு டென்ஷன் பிரஷர் என்ன வேணாலும் இருக்கட்டும். இந்த மாதிரி கோவில வந்து இப்படி உட்காந்தா அப்பா மனசெல்லாம் கரையுது. என்ன ஒரு அமைதியான இடம். ஏதோ ஒரு சக்தி நம்ம மனச அமைதியாக்குது. நல்லா இருக்குல்ல? இனி அம்மா கோவிலுக்கு போகும்போதெல்லாம் வாரத்துல ஒரு நாளாவது கோவிலுக்கு வந்துடணும். ரொம்ப நல்லா இருக்கு. வேணி 20 நிமிஷம் ஆகும்னா இப்ப 10 நிமிஷம் தான் ஆகுது. சரி ஓகே இன்னொரு 10 நிமிஷம் தானே வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப்க்கு போய் 2 சமோசால 3 சாப்பிடணும். நமக்கு அடிக்கடி பசிக்க ஆரம்பிச்சிருதுப்பா. இவனா? இவன் எப்படி இங்க கோவிலுக்கு எப்படி வந்தா? வா 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 வந்துட்டா. ஏ ஹாய் வேணி. நீயா? நானேதான். ஹாய். எப்போடா எப்படி நீங்க வந்த? கார்ல தான். ஏய் நீ 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 சாமி கும்பிட வந்தியா? சாமிய பார்க்க வந்தேன். சாமிய பார்க்கவா?
அதான் ஒன்ன என்ன பாக்குற? என்னோட சாமி நீதானே? டேய் ரொம்ப பேசாத. ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா டெய்லி என்ன வாட்ச் பண்றியா? 24 மணி நேரமும் பின்னாடியே சுத்துறியா? உனக்குலாம் வேற வேலையே இல்ல. அது எப்படா நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன்னை நான் எங்கேயுமே பாக்குறதில்ல, ஆனா வெளியே வந்துட்டா நான் போற இடம்ல நீ இருக்க. அதான் சிந்து, எனக்கும் தெரியல. இங்க பாரு, இப்ப கூட தற்செயலா தான் அந்த பக்கம் வந்தேன். நிஜமா தற்செயலா. நீ இப்படி கோவிலுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. தெரியாம எப்படி நீ வந்த? கோவிலுக்கு வெளியே உன்னோட செப்பலை பார்த்தேன். செப்பலா? ஆமாமா, செருப்ப பார்த்தேன். என்னடா நம்ம சிந்து செப்பல் மாதிரி இருக்கே. அப்பனா ஒருவேளை கோவிலுக்கு வந்திருப்பியோ அப்படின்னு நினைச்சு. ஆனா நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்ல. நீ எல்லாம் எந்த காலம் கோவிலுக்கு வந்த? இருந்தாலும் உன்னோட செப்பலா? அப்படியே பார்த்துட்டு போக மனசு இல்ல. உள்ள வந்தா ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு இந்த கோவில்ல எல்லாருக்கும் சாமி தரிசனம் எப்படி இருந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா என்னோட சிந்து தரிசனம் இன்னைக்கு எனக்கு எதிர்பார்க்காம கிடைச்சிருச்சு. ஓய், ஹலோ சிந்து. ஆ ஆ என்ன அப்படி பாக்குற? ஆ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, தனியாவா வந்த? இல்ல இல்ல, என் கூட. என்னடா வழியா மறைச்சிட்டு உட்காந்துருக்க? தனியா வந்திருக்கேன்னு நினைச்சியோ? என் கூட சிந்துவும் வந்திருக்கா. தேவையில்லாம எங்க 2 பேர் கையால அட்டி வாங்காம பேசாம போயிடு. ஐயோ, செல்லத்துக்கு கோபத்தை பாரு. டேய் ஏய், ஓகே ஓகே, ரொம்ப கோபப்படாத. பொண்டாட்டி புருஷன் கிட்ட கோபப்படலாம். அதுக்காக எனி டைம் கோபப்பட்டா எப்படி குடும்பம் நடத்துறது? இவன் பேச்சு சரியில்லையே. ஏய் என்ன கண்ணு பாக்குற? கையில என்னடா தாலினா? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அதுவும் இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். ஏய் இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருந்த. தேவையோட தான் பேசுறேன் கண்ணு. ஐயோ, ஆனாலும் சொல்லியே ஆகணும். என் வீட்ல இருந்தப்ப கூட நீ இவ்வளோ அழகு இல்ல. ஆனா இப்போ அட 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 அட, என்ன ஸ்பெஷலா சாப்பிடுற? சும்மா சைனிங்க பளபளன்னு இருக்கியே. டேய் வாய மூடுறா. இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்னடி என்ன பண்ணுவ? டேய் பல்ல தட்டுவேன். டீ போட்டு பேசுன. ஏன் புருஷன் பொண்டாட்டிய டீ போட்டு பேசக்கூடாதா? யாருடா புருஷன்? கோவிங்கிறனால கால்ல செருப்பு இல்ல. இல்ல இந்நேரம் செருப்பு பிஞ்சிருக்கும். ஏய் நிறுத்தடி. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அடிபட்டு காயப்பட்டுதான் அடங்கி வருவியோ? ஏய் போடா. ஏய் 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 நில்லுடி. ஏய் நில்லு. அடச்சி போடா. ஏய் 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 விரோ. எங்கடி போற? விட்டு தேவையில்லாம அடிபட்டு சாகாத. இறா கையறா. உன்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தா கதைக்காகாது. இப்போவே உன் கழுத்துல தாலிய கட்டி என் பொண்டாட்டியா இழுத்துட்டு போறேன். ஏய், பொண்டாட்டிங்க மொத்தல ரொம்ப சந்தோஷப்படாத. பேருக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எப்பவுமே எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் நீ ஒரு அடிமை மாதிரி தான். எதுக்கு நாம பிறந்தோ நீ கஷ்டப்படுற அளவுக்கு கொடுமையை அனுபவிப்ப. பாக்குறியா? லூசு மாதிரி பேசாம போயிரு. இன்னும் ஏதாவது தேவையில்லாம பேசுன அறம் வாங்கிட்டு தான் போவ. என்ன ஒரு திமிரு! கொஞ்சம் கூட பயப்படாம நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியம் ஒன்னு. ஏய் ஏய் அம்மா, இப்போ உன்னால என்னடி பண்ண முடியும்? பசுபதி, நேரத்தை வீணாக்காத. யாராவது வந்துட்டாங்க, அப்புறம் நம்ம டோட்டல் பிளானும் வேஸ்ட் தான். கட்டுறா தாலிய. இங்க பாரு, வேண்டாம். டேய் அண்ணா, எங்க வந்துட்டு இருக்க? இதோ கோவில் பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கரெக்டா அங்க இருப்பேன். இன்னும் 10 நிமிஷத்துலயா? டேய் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. காரம் மெதுவா தானே ஓட்டுற? ஆமாமா, இதோ வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. இங்க ஒருத்தன் இம்ச தாங்கல. ஒருத்தனா? யாரு? அதான் சித்தார்த்தா? ஆமாடா, வந்து இம்சப்படுத்திட்டு இருக்கான். சீக்கிரம் வா. சரி ஓகே, தனியா விட்டுட்டோமே கொஞ்சம் ஃபீலா இருந்தேன். கூட ஆள் இருக்கா? ஓகே ஓகே. ஏய் அவன் லோட பேசிய கொல்றான்டா. ஏய் சிந்தாமணி, இதோ 10 நிமிஷம் வந்துடுறேன். சரி சரி பாத்து வா. ஏய் வேணி எங்க வந்துட்டாளா? இல்லடா. இன்னும் இல்லையா? இன்னுமா கோவில சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமா ஆமா, இப்பதான் பூசாரி போனாரு, கேட்டேன். பிரகாரத்தை சுத்திட்டு வாரேன்னு சொன்னாலாம். அது மாதிரி நான் உள்ள இருக்கேன், கோவில் கதவு பூட்டிட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாலாம். பாரா. முன்னெச்சரிக்கடா. அதெல்லாம் அறிவாளி. டேய் சரி சரி சரி, காலை கட் பண்ண. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய் இல்ல பேசிக்கிட்டு இரு. ஏன்? சொன்னா கேளுடா. போதும், காலை கட் பண்ணு.
சரத்து நீ சொல்றா சாப்பிட்டியா? கழுத என்ன கடுப்பேத்திருக்குனேவோ வேணுங்கனே கால் பண்ணி பேசுறா. இவளை என்ன பண்றது? என்னது வத்த குழம்பா? ஐயோ சரத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஓய் அப்புறம் அப்புறம் என்ன பிடிக்கும்? ஓய் சிந்தாமணி, கொல்ல போறேன். போனை கட் பண்ணு. இன்னும் 10 நிமிஷம் தான். வந்து அந்த சித்தார்த்த கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே. என்ன? இல்ல உன்னை வச்சு அவனை கொஞ்சம் கொடுப்பேத்தலான்னு பார்த்தேன். அதானே என் தங்கச்சி இப்படித்தான் நிரூபிச்சிட்ட பத்தியா? ஏய் சரிடி வை வாரேன். பாத்து வாடா. ஆ கடுப்பேத்துற? எங்க அப்படி இருந்தும் அசைய மாட்டேங்கிறியே. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரில உட்கார்ந்திருக்க. ஓய் சிந்தாமணி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் செப்பல் மாதிரி ஒரு செப்பல் உன்னோடதான். ஆனா அது மாதிரி இருக்கே, நீ தான் உள்ள இருப்பியோன்னு நம்பி உள்ள வந்த. இந்நேரம் நீ இல்லாம வேற ஏதாவது பொண்ணு இருந்தா பாவம் போல முகத்தை வச்சுட்டு வெளியே போயிருப்ப. ஆனா நீ உள்ள இருந்துட்ட. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு தெரியுது. அதை விட திருட்டு பையன் திருடன் தான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவான். அது மாதிரி நீ செருப்பை முதற்கொண்டு வாட்ச் பண்ணிருக்க. இருடா இன்னைக்கு அந்த செருப்பை தூக்கி தூர போட்டு புதுசா வாங்குறேன். என்ன வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ரொம்ப தான். வேணி டைம் ஆயிடுச்சு. நடைய சாத்திட்டா. இவளை எங்க இன்னும் காணோம்? ஓய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. வேணிய காணோன்னு தெரியலையா? உனக்கு என்ன அவசரம்? பதறாம கோவில சுத்திட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் தனியா இருந்தா பொறுக்காதே. ஏய் உன்னால எதிர்பார்க்கவே இல்லடா. நீயா வந்து உட்கார்ந்துட்டு என்ன இம்சை பண்ற? வேணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடுடா விடு. எங்கிட்ட அசைய முடியாது. எங்க என் புடியில இருந்து எழுந்து போயிடு பாப்போம். அடிச்சி விடுடா. நல்லவனா நேருக்கு நேரம் மோது. Dress போய் எறா காலை எடு. உன் கழுத்துல இந்த தாலிய கட்டிட்டு அப்புறம் விடுறேன். இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. எனக்கு தாலி கட்டிட்டாப்ல. உனக்கு பொண்டாட்டி உனக்கு அடிமை நினைச்சுக்காத. நீ 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 தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொன்றுவேன். ஏய் என்ன கொன்றுவியா? ஆமாடா. என்ன தாலி கட்டிட்டேன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு உன் கூட உன் வீட்ல இருப்பேன் நினைச்சியா? அப்படி எல்லாம் கனவுல கூட நினைச்சிடாத. சாப்பாட்டுல விஷத்தை கொடுப்பேன். தூங்கும் போது கல்ல தூக்கி போடுவேன். என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன். நீ என்ன கொடுமைப்படுத்த முடியாதுடா. நான் தான் உன்னை சித்திரவதைப்படுத்துவேன். என்னடா இது? நாம பார்த்த சினிமா சீரியல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா இனி இதான் நம்மளோட வாழ்க்கைன்னு அந்த பொண்ணு பேசாம அந்த பையன் பின்னாடியே போயிடும். அதானே உலக வழக்கம். இவ என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை தூங்கும் போது கழுத்துக்கி போட்டுருவாளோ? தாலி கட்டலாமா? டேய் விடுடா. இல்ல கள்ளத்துக்கு போட்டாலும் பரவாயில்ல. நம்ம தூங்கும் போது ஹெல்மெட் போட்டுக்கலாம். இன்னைக்கு தாலி கட்டுறோம். ஏய் நீ என்ன வேணாலும் பேசிக்கோடி. இன்னைக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டியா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். பசுபதி தப்பு பண்றடா. முத என் ட்ரெஸ் விடு. விடுடா. விட்ட மாட்டேன்டி. நீ இப்படி பயப்படுறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. முகத்தை தாண்டி கோபமா வச்சிருக்க. ஆனா நீ உள்ளுக்குள்ள பயப்படுற. உன் கண்ணுலயே தெரியுது. இத பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கும்போது நான் தாலி கட்டினா நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவ. அத பார்க்க இன்னும் சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு. வேணி பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் உன்னை பார்க்க போறேன். வேணி அந்த மூர்த்தி தண்டனையை விட இன்னொரு ஸ்பெஷலான சந்தோஷமான விஷயம் உன்கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டதும் உன் முகத்துல உள்ள சந்தோஷத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்காகவே சீக்கிரம் வரேன். இவ்வளவு சீக்கிரம் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நல்ல விஷயம் சொல்ல போறேன். நான் காஃபி ஷாப்னு சொல்லியும் நீயா கோவிலுக்கு போயிருக்க. கோவில வச்சு இந்த நல்ல விஷயத்த சொல்லணும்னு இருக்கு போல. அதுக்காக தான் சீக்கிரம் 12 மணிக்குள்ள உன்னை வந்து பார்க்கணும். கோவில வச்சு இந்த விஷயத்த சொல்லலாம்னு வேகமா வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான். இதோ வந்துடுறேன். கெட்டி மேளம். ஐயோ மந்திரம் சொல்றதுக்கு ஐயர் தான் இல்ல. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏய் ரொம்ப கத்தாத. கோவிலோட என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்திருக்கா. நீ என்ன கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. அது மாதிரி உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். ஏய் இவ்வளவு திமிர் இருக்கும். ஏன்னா எனக்கு அடங்கி போகணும்டி. அட்டிக்கிற உன்ன அட்டிக்காம தாலி கட்டிடலான்னு பார்த்தேன். கட்ட விட மாட்டேங்கிற. அட்டி வாங்கிதான் உன் கழுத்துல தாலி ஏறணும்னா நான் மாட்டேன். நான் சொல்றேன் உன்ன. ஏய் அழாத. இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் பார்த்தா அழக்கூடாது. சொல்லிக்காம சுளீர்னு வைக்கணும். ஏய் நீயா? நானே தாண்டா.
வேணி ட்ரெஸ்ல இருந்து காலை ஏறா. இங்க பாரு சிவானி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். காலை ஏறான்னு சொன்னேன். என்னடி மிரட்டுற? தப்புதான், மிரட்டுறது தப்புதான். உன்ன ஏய் ஏய், எடுடா காலை. இங்க பாரு சிவானி. அப்பா. என்னடா அப்பா, காலை எடுக்க போறியா? ஏய் எடுக்கிறேன். ஆமா. எடுடா. ஏய் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன். ஏய் சிவானி, தேவையில்லாம என் வழியில கிராஸ் பண்ற. சும்மாவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இன்னும் இந்த வேலையெல்லாம் பார்த்த. என்னடா பண்ணுவ? எல்லாம் ஒரு அண்ணன். தங்கச்சியவே ஒரு நாள் கூட மதிச்சதில்ல. பிறகு எப்படிடா மொத்த பொண்ணுங்க மேல மதிப்பு வரும்? மா யாருமா அது? வெளியேங்க வெளியேங்க, கோவில் நட சாத்த போறோம். இதோ இதோ வாரோம். வேணி அழாத, வெளிய வா. டேய் நீயும் தான் வாடா. என்னடி என்ன திமுறோ? என்ன அடிச்சிட்டா நீ என்ன விட பலசாலியா? என்னோட ஒரு அடிக்கு தாங்குவியாடி? அர்ரா வா, வெளிய வா, அடி பார்க்கலாம். இங்க பாரு சிவானி. வாடா வெளிய. வேணி அவனை எந்த பக்கமும் விட்டுறாத. வெளிய அப்படியே இழுத்துட்டு போனோம். சரி சிவானி வாடா. டேய் உன்னைலாம் சீ, அண்ணன் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலை பார்க்க துணிஞ்சிருப்ப. அதானே அதுவும் இவனுக்கு பயந்து. வேணி நீ ஏன் அழுத? செவல கட்டி ரெண்டு குடுக்கறத விட்டுட்டு. சிந்து அதெல்லாம் அடிச்ச. ஆனா இவன் என் Dress காலால மிதிச்சு விட மாட்டேனே. ச்சே. இல்ல இல்ல, எனக்கு இன்னும் கோபம் தீரல. திரும்ப வாங்க, 3 பேர் சேர்ந்து வெளுக்கலாம். ஏய் இங்க பாரு. டேய் என்னடா சொன்ன? அது சொல்லுடா, என்ன சொன்ன? இவங்க 3 பேரும் என்ன திட்டினாலும் என்ன அடிச்சாலும் இதே மாதிரி மண்டி போட்டு கைய கட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கணும். தெரியுதுல, பிறகு எதுக்கு சவுண்ட் கொடுக்கற? முடியலங்க, ரொம்ப வலிக்குது. ஏண்டா ஒரு பொண்ணுக்கு வழுக்கட்டாயமா தாலி கட்ட போயிருக்க? அப்போ உனக்கு உறுத்தல? அப்ப ஜாலியாதான். இல்ல இல்ல, இவன திருந்தவே மாட்டான். வேணி சிவானி சொல்லு சிந்து, இவன் கைய கால உடைச்சிடலாம். ஏய் டேய் இல்ல பேச மாட்டேன். இந்து சித்தார்த், உனக்கு ஆசையா இருந்தா சும்மா கைய கால உட. ஏய் அவ ஆசைப்பட்டாங்க இருக்கு, என் கை கால் தான் கிடைச்சதா? போயா, ஏதாவது கரும்பு கிரும்பு வாங்கி கொடு, அதான் உடைக்க சொல்லு. கரும்பு எதுக்குடா? உன் கால் கை தான் விரல் கட்ட மாதிரி இருக்குல. இன்னைக்கு உடைச்சு அடுப்புல வைக்கிறோம். இங்க பாரு, நீங்க அடிச்சதே போதும். இதுக்கு மேல அடிச்சீங்க என்னடா பண்ணுவ? ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணுங்க. விட்டுருங்க. பூ, நீ எல்லாம் ஒரு ஆளு. உனக்குலாம் எதுக்குடா வில்லத்தனம்? பொண்ணுங்கன்னா திமிர்கிட்டு பேசுற. ஏன்னா அவங்களால ஒண்ணு முடியாதுன்னு நினைச்சிட்டியா? என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? நீங்க ஆம்பளைங்கிறத மறந்துடாதீங்க. இந்த பொண்ணுங்களா நமக்கு அடிமை. அதுவும் இல்லாம நமக்கு அடங்கிதான் போகணும். நீங்க நம்ம இதுக்கு சப்போர்ட்டுக்கு சரி ஓகே, இந்த சிந்துவை தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அவளுக்கு ஏண்டுகிட்டு மட்டும் வேணா ஏதாவது 1-2 வார்த்தை பேசு. நான் தப்புன்னு சொல்லல. அதுக்காக எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் வந்துகிட்டு இருக்க? லூசா நீ? லூசா? இவங்களெல்லாம் அடக்கி வைக்கணும். ஓவரா இடம் கொடுத்தோம். இதோ என்ன மாதிரி மண்டி போட்டு அப்புறம் குனிஞ்சி கும்பிட்டுக்கிட்டு அம்மா தாயேன்னு உட்காந்துருக்கணும். சிந்து யோசிக்காத, பேசுனா வாயிலே ஏறி மிதி. வாயிலையா? யோ சித்தார்த்து. சிந்து ஸ்டார்ட் பண்ணு. வேணி சிவானி நீங்களும் தான். ஐயோ திரும்பவும் கூட்டத்தை கூட்டுறானே. திரும்பவும் வாங்கணுமா? வேண்டாம் வேண்டாம். வாய் அவன் சொல்றதுக்காக வாயில மிதிப்பியா? நம்ம கேர்ள்ஸ் கொஞ்சம் தீயாதான் இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம். சித்தார்த் வேண்டான்னு சொல்றா. டேய் கேர்ள்ஸ் ஏன் நிக்கிறீங்க? அவன் கத்துவான். திரும்ப அடிங்க. டேய் நிறுத்துங்கடி, இதுக்கு மேல செத்துருவேன். ஜாலியா முடிச்சிட்டாங்க. புது மாப்பிள்ளன்னு ஆசைப்பட்டேன். இனி மாப்பிள்ளையாவே ஆக முடியாது போலயே. ஆமாமா. டேய் என்னடா புலம்புற? யாருமா புலம்புறா? முணங்குற வலி தாங்கல. ஏண்டா இனி என் பக்கம் திரும்பி பாப்ப? கழுத்து தான் சுளுக்கிக்குச்சே. ஒன்ன மட்டும் இல்ல, யாரையும் பார்க்க மாட்டேன். உனக்குலாம் இவ்வளவு அடி வாங்கி நக்கல் குறையல. இது நக்கல் இல்லம்மா, நாக்கு தள்ளி போச்சு, முடியாம பேச்சு வருது. டேய் பசுபதி, சொல்லுமா தங்கச்சி. சீ அப்படி சொல்லாதடா. நீ எல்லாம் எனக்கு அண்ணனா? சரி விடு.
சொல்லித் தொலை. ஏய், அட சொல்லுமா. இனி உன்னை இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தோம். பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவியா? ஆமாண்டா, இனி அதைத்தான் செய்யணும். கூடிய சீக்கிரம் செய்வோம் பாரு. குழிய தோண்டவங்கள எழுந்து ஓடிடுவேன். ஏ, சீ, இவ்வளவு அட்டி வாங்கி எப்படி பேசுறான் பாரு. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். ஆமா ஆமா, நான் திருந்தாத ஜென்மம். நீங்களா அப்படியே பத்திரமாத்து தங்கம். ஏய், இந்து வந்துட்டான்டா வில்லாதிக்கு வில்லன் இவன். இவனை எல்லாம் நம்புறாளுகப்பா, ஆனா நம்மள ஏறி ஏறி மிதிக்கிறாளுக. அது ஏன் தான் தெரியல. டேய் பசுபதி, சொல்லுங்கண்ணா. எவ்வளவு கெட்டவனாலும் இருடா, பொண்ணுங்க கிட்ட மரியாதை உள்ளவனா இரு. பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன் தான் உருப்பிடுவ. ஆமா ஆமா, நான் அப்படியே உருப்பிட்டு என்ன இந்த நாட்டுக்கு மந்திரி ஆக்க போறீங்க. போடா டேய். என் வீட்டுல ஒரு முந்திரி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்கடா. இதுல நான் திருந்தி வருந்தி ஐயோ. சரிதான்டா, நீ இனிமேல் எல்லார் கையிலும் இந்த மாதிரி தான் அடிப்படுவ. அதுவும் உன் வாய்க்காகவே ஸ்பெஷலா அடி விழுகும். சந்தோஷம்ப்பா, முட்டி வலிக்குது. போகட்டா? அதப்படா போக முடியும். என் சரத்தண்ணா வந்துட்டு இருக்கான். உன்னை தூக்கி உள்ள போடணும்டா. ஐயோ, போலீஸ்காரன் வரானா? சிந்து, என்ன இன்னும் காணோம்? அதான் தெரியல. கோவிலுக்குள்ள நாம இல்லேன்னு. ஐயோ, கோவில் பூட்டிட்டா. பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்புக்கு போக சொன்னா. ஒருவேளை அங்க போய் தேடிக்கிட்டு இருக்கானோ? சரி ஓகே, போன் பண்ணி வர சொல்லு. நான் அப்படியே கிளம்புறேன். தேங்க்ஸ் சித்தார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சிவானி கிட்ட தான் சொல்லணும். இல்ல சித்து, என்னதான் தைரியத்தை வர வச்சு அவனை அடிச்சாலும் அவன் எங்க கிட்ட திமிர் கிட்டதான் இருந்தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா மண்டி போட்டு நிக்கிறான். இப்ப நாங்க அடிச்சு அடிக்கு நீ பொண்ணுங்கனாலே நிமிந்து பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, குனிஞ்சே பாத்துக்குவேன். ஏய் சிந்து, இங்கிட்டு வடி விடு. அவனுக்கு நான் கை வச்சாதான். ஏ சாமி, நீ நான் வாயை திறந்தா நீ போட்டிருக்க சூவ கழட்டி அடி. இனி மட்டும் பக்கத்துல வந்துடாத. தரடா, வாயை தர. சூவ கழட்டி நிஜமாலே அடிப்பேன். ஆத்தாடி பசுபதி, இவ்வளவு ரத்த காயம் பட்டும் உன் வாய் குறையலாட்டி எல்லாம் கொழுப்புடா கொழுப்பு. காலையிலயும் சாயங்காலமும் ஓடி கொழுப்ப குறைக்க வேண்டிதான். அப்பதான் நம்ம வாயும் குறையும், அடி வாங்குறதும் குறையும். என்னமோ கொஞ்சம் பொண்ணுங்களா அடிச்சனால என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இவன் கை வச்சா அவ்வளவுதான். இனி வாயை திறந்துடாத பசுபதி. அச்சோ சரத்து, இவன் நம்மள ஒடிச்சு லாக்கப்ல போட்டா வரட்டும். அவன் வந்ததும் எல்லாரும் சரத்துன்னு போவாங்கல்ல, நாம அப்படியே ஓடிடுவோம். வந்து பிடிக்கும் போது பாத்துக்கலாம். ஏய் சிந்து, அங்க பாரு சரத்தண்ணா. டேய் சரத்து. ஏய் வாரான்ல, வரட்டும். பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். ஓய், என்ன? உன் கோபம் கூட அழகா தான் இருக்கு. ஆனாலும் சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப. கோபத்தை குறைச்சுக்கோ. பாய். சரத்து, சரத்து இங்க இருக்கேன். ஐயோ வரானே. இந்த சித்தார்த்து போயிட்டான். அப்படியே இவங்க பின்னாடி ஓடிட வேண்டிதான். இல்ல இந்த போலீஸ்காரன் இனி வச்சு வெளுப்பான். ஓடிடுற பசுபதி. ஏய் பசுபதி, எங்க போனா? சிந்து, இந்த பக்கம். ஐந்தாம் கோடி சரத் வந்ததும் ஓட வட செய்யற. உன்னை தேடி பிடிச்சு வெளுப்பான் பாரு. சரத்தண்ணா. ஏய் என்னாச்சு? சிவானி, நீ எப்போ வந்த? டேய் சரத்து. என்னடி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? வேணி, அப்பாடா, ஹாப்பி ஆயிட்டா. யோ தீரு, நீ ரொம்ப அறிவாளிடா. என்ன பண்ணா நம்ம பொண்டாட்டி சந்தோஷப்படுவானு அழகா தெரிஞ்சு வச்சிருக்கடா. நீ ஒரு குடும்பஸ்தன். அச்சோ, என்னை பத்தி நானே பெருமையா பேசிட்டு இருக்கேனே. சரி ஓகே, நம்ம வாசுகி கொஞ்சம் பேச அந்த பெருமையும் கேட்போம். வாசுகி, ஓய் என்னோட வாசம் செய்பவளே. சொல்லுங்க. இது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது இருக்கட்டும். நீங்க இதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா? என்னங்க, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிங்க? அதுவும் ஊட்டிக்கு இதே எப்ப எடுத்துட்டு வந்தீங்க? இது இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, அது என்னமோ எங்க போனாலும் பெட்டியில துணியை அடுக்கும்போது அப்படியே இவங்களையும் தூக்கி உள்ள போட்டுக்குவேன். என்னங்க, சொல்லுமா. உங்களுக்கு இந்த gift பிடிச்சிருந்ததா? பாத்தியா, இங்க போனாலும் தூக்கிட்டு அலையிறேன்னு சொல்ற. அப்படி இருந்தும் பிடிச்சிருக்கான்னு கேக்குற. சாரி. சரி, இந்த gift கொடுக்கும் போது எனக்கு ஒரு லெட்டர் எழுதுன ஞாபகம் இருக்கா? இருக்கே. இந்த கிஃப்ட்டுக்கு நீ என்ன சொல்லியிருந்த? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிஜமாவா? இந்த பொம்மைங்க ரெண்டும் நாம தான். பாத்தீங்களா, உங்க பின்னாடி நான் இருக்கேன். எப்பவும் உங்க நிழல்ல உங்க கூடவே வாழணும்னு ஆசை. இதே மாதிரி எப்பவும் இருக்கலாமா? என்னங்க, எப்படிங்க இன்னும் எழுத்த கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஓ, எழுத்த வச்சுதானே என் மனசுலயே இடம் பிடிச்ச. பிறகு என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குற? அப்புறம்
இன்னொரு ஹார்டின் எடுக்கவா? அதுவும் வச்சிருக்கீங்களா? ம் இங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ம் அது மட்டும் இல்ல, நீ எழுதுன லெட்டரும். ஏங்க, ம் என்னங்க திரு, சொல்லுமா. உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? பாத்தியா, அது எப்படி? எனக்கு உன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனாலும் அப்பப்போ என்ன உங்களுக்கு பிடிக்குமா? இது என்ன கேள்வி? சொல்லுங்க. ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேவா? சரிங்க. ஓய் வாசுகி. என்னங்க? ஆமா, என்னை எப்போ பார்த்த? அதுவா, நீங்க இந்த ஊட்டியில நம்ம பார்க் இருக்குல்ல, ஆமா. அங்க ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. வயசானவர்க்கா? ஆமாங்க, அப்பதான் உங்களை முத பார்த்தேன். என்னங்க, அப்ப எனக்கு தெரியாது நீங்க தான் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்துனீங்கன்னு. ஓ, என்னடா இந்த மனுஷன் கார்ல போனவரே இப்படி இறங்கி வந்து ஹெல்ப் எல்லாம் பண்றாருன்னு உங்களை பார்த்துட்டே இருந்தேன். ஓகே. அப்புறம் அப்பப்போ அங்கங்க உங்களை பார்க்க பிடிச்சிக்கிச்சு. ஓகே ஓகே. அப்போதான் ஒரு நாள் காயு சொன்னா, நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேனா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க, இங்க பாருடின்னு அவளை கூப்பிட்டு காமிச்சா. அவ சொல்றா, உனக்கு ஹெல்ப் பண்ணவரே இவர்தானு. ஓஹோ. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சரி ஓகே, எல்லாம் சரிதான். என்கிட்ட வந்து உடனே பேசிருக்கலாம்ல. அது என்ன லெட்டரு? அதுவா, அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? அந்த செல்வா இருக்கான்ல, ஆமா. அந்த லூசு நானும் காயுவும் உங்களை பத்தி காலேஜ்ல பேசிக்கிட்டு இருந்தோமா, அதை கேட்டுட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். தப்பு தப்பாவா? அதான் நீங்க பணக்கார வீட்டு பையனா, நாங்க உங்களை பேசி சரி ஓகே. அப்படி சொல்லிட்டானா, எனக்கு கஷ்டமா போச்சு. அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குதான்னு பாப்போன்னு, அது மாதிரி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசையா இருந்தது. நான் உங்களை பார்க்க இங்க ஊட்டிக்கு ஒரு நாள் ஆபீஸ் வந்தேங்க. ஊட்டிக்கு ஆபீஸா? ஆமாமா, அந்த ஊட்டிக்கு நம்ம அங்க மெயின் ரோட். ஏய், எம்எஸ் ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல தான் உங்களை பார்க்கணும்னு வந்தேனா. ஆமா, அங்கதான் எனக்கு முத நீ லெட்டர் கொடுத்த. என்னங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? மறக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் லெட்டர். சரி ஓகே ஓகே, சொல்லு. உங்களை பார்க்க முடியாது, லேட் ஆகும்னு சொன்னாங்களா, அப்பதான் லெட்டர் எழுதினேன். அதுக்கப்புறம் செல்வமா அப்படி பேசினானா, சரி ஓகேன்னு லெட்டர்லயே கண்டினியூ பண்ணேன். அதுக்காக பேரு அட்ரஸ் எதுவுமே சொல்லாம ஒரு பையனா சுத்தல்ல விட்டுருக்க. என்னங்க, ஆனா உங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது எப்படி பிடிக்காம இருக்கும்? எனக்காக வாசம் செய்பவள்னு சொல்லிட்ட, அப்புறம் என்னோட வாசம் செய்பவள் நீதானா? வாசுகி, ரொம்ப அழகா இருக்க. அப்படியே குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு சின்ன புள்ள மாதிரி நீ அழகா சிரிச்சு சிரிச்சு பேசும்போது அப்படியே பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். என்னங்க, சொல்லுமா. எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, என்னோட லெட்டரை வச்சு என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா லெட்டர் எழுதாதது நானா இருந்தா? அதாங்க, லெட்டர் எழுதுனது நானு, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீங்க வேற ஒரு பொண்ணா இருந்தா, இந்த லவ் தானே ஞாபகம் வச்சிருப்பீங்க. அப்ப நான் பொண்டாட்டி நானு. சரிதான், இந்த ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கல. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்வேன்? என்னங்க சொல்லுங்க. போஸ் இப்ப நான் உங்க வாசம் செய்பவளா இல்லாம இருந்தா நீங்க இந்த அளவுக்கு என்ன ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்கல்ல? என் மேல பாசம் வச்சிருப்பீங்களா? இதை இனி நான் எப்படி சமாளிப்பேன்? இப்படிதான் புருஷன் பொண்டாட்டி சண்டை வருமோ? என்னங்க? சொல்லுமா. சொல்லுங்க. இருமா, கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். என்னது யோசிக்கிறீங்களா? இல்ல யோசிக்காம இப்ப டக்குன்னு பதில் சொல்வேன் பாரு. அது வந்து அது அப்படியே வந்து சொல்லுங்க. என்னத்த சொல்லுவேன்? கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு பதில் சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் பாய், குட் நைட். என்னங்க? இத சொல்றேமா.